வெல்கம் பேக் டு மை vlog. ஸோ இந்த vlog எப்படி இருக்குன்னா இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog. ஸோ கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் ரெடி ஆகின்னு இருக்கிறேன். ஸோ ஈவினிங்கில் இப்போத்துலேருந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம், சரி கோயிலுக்கு போகிறதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு மேலே தான் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பணும். ஸோ நான் ஒரு ஒயிட் குர்த்தி தான் சூஸ் பண்ணேன் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ இதுதான் அது. இதுக்கு ஏதாவது ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் துப்பட்டா ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த துப்பட்டாவை என்னோட கபோர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. எங்கே எது இருக்குதுன்னே தெரியல, செக் பண்ணணும் துப்பட்டா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இருங்க நான் தேடிட்டு வரேன். A few minutes later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த துப்பட்டா கிடச்சிச்சு. ஸோ இதுதான் இவ்வளோ நேரம் தேடி இருந்தேன். ஸோ இதுதான் துப்பட்டா, இதெல்லாம் போட்டு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை கிடச்சிச்சு, அது மட்டும் சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்ப ஆஃபீஸ் வேறுனா நான் ஜீனு டாப் அந்த மாதிரி தான் போட்டு போவேன் ஜாஸ்தி. இந்த மாதிரி குர்த்தால ஜாஸ்தி போட்டு போக மாட்டேன்னா. ஸோ இது இந்த மாதிரி அக்கேஷ்னலாக எப்போனா போகிறதா தான் இந்த மாதிரி எடுத்து போடுவேன். அதுக்கு தான் ரொம்ப தேடல் ஜாஸ்தி ஆகிவிட்டது நினைக்கிறேன். ஓகே, டக் டக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ எல்லா சனிக்கிழமையும் இப்போ சனீஸ்வரர் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சாமி ஒரு விசிட் கொடுத்துட்டு வந்துடுறேன். அது விசிட் கொடுத்தானா கொஞ்சம் நாள் எல்லாமே கம்மியாகவே நடக்கட்டுமே அப்படின்ட்டு. வீட்டில் என் சித்தியும் வேலைக்கு போவாங்க, நானும் வேலைக்கு போவேன். இருக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி, 2 பேரும் அடிச்சுக்குவோம். என் சித்தியும் நானும் என் வாயாட்ட அவா உருமாடுது ஏம்மா என் டைம் ஆச்சுப்பா. அவங்க 2 பேரும் ஒரே சண்டை வரும் கண்ணாடி முன்னாடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ரெடி ஆயாச்சு. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ விளக்கும் ஏற்றியாச்சு, சாமி ரூமில் விளக்கு ஏற்றியாச்சு. இப்போது கேப் புக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். எங்கள் மம்மியும் ரெடி. ஹாய் சொல்லு. ஹாய். சரி வாங்க கோயிலுக்கு போய் பார்ப்போம், ஓகேவா? ஆட்டோ புக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோவும் வந்துடுச்சு. ஸோ கிளம்பியாச்சு. என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் அந்த ரோட்லேயே சிவன் கோயிலும் இருந்தது, அந்த கோயில் திறக்கல அப்போது. ஸோ அப்போ தான் ஓகே ரொம்ப சீக்கிரம் அந்த மாதிரி நினச்சேன் நான். ஸோ சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அந்த எள்ளு இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது நவகிரகம் சுற்றி அது அந்த நெருப்பில் போடுறதா இருக்கும். அது எவ்ரி வீக் நான் பண்ணுவேன். அப்படியே இப்போ நடந்தே போகிறோம் கோயிலுக்கு. இங்கே எஸ், எவ்வளோ அழகாக சன் செட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனில் எப்படி கிளாரிட்டின்னு தெரியல, பட் சூப்பராக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. இப்போ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு. இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில், அதுக்கப்புறமா அம்மன் கோயில் இருக்குது. ஸோ எப்பவுமே 2 கோயிலுக்கு போயிட்டு அங்கே அரச மரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்தாலே ஒரு மனசு நிம்மதி, பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் மனசெல்லாம். இப்போ உனக்கு ஹாப்பியாக இருக்கா? கோயிலுக்கு போய்ட்டு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக, அந்த ஹெவினஸ் இல்லாத ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஃபைனலி மம்மி இஸ் ஹாப்பி ஆஃப்டர் டெம்பிள் விசிட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. நடந்தே வந்தோமா கோயிலேருந்து வரும்போது, அதனால தான் இந்த மாதிரி வேத்துச்சு. ஸோ இப்போது டின்னர் என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஃபைனலாக டிசைட் பண்ணியாச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பீன்ஸ், கேரட்டு, பட்டாணி போட்டு கிச்சடி தான் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரவா கிச்சடி. ஸோ பட்டாணி இந்த மாதிரி எங்கள் மம்மி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி வாங்கி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் போட்டு கிச்சடி. சரி பார்ப்போம். எல்லாமே கட் பண்ணி கொடுத்தாச்சு மம்மிக்கு. மம்மி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க.
பீன்ஸு கேரட்டு பட்டாணி எல்லாம் வேக வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்துடுச்சு. இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ரவையும் வறுத்தாச்சு. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இங்கே வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிறது. ரவை வறுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த கடுகு அறியும் போது மட்டும் நான் கொஞ்சம் தூரத்திலே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மம்மி கையில் நெருப்பே போட்டாலும் இதெல்லாம் தாங்கணுமான்னு ஒரு கிட்ட போடுவாங்க. சீரகம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சுமா, பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேருக்கு இந்த உப்புமானா பிடிக்காது. ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, உப்புமானா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பிடிக்காததாக இருந்தது. ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்லலாம் கட்டும் போதெல்லாம் பிடிக்காது. இது காய் போட்டு செய்யுறோம்யா. உப்புமா வெறும் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு செய்வாங்க, கடலைப்பருப்பு போட்டு. அது நாங்கள் அப்போ சின்ன நம்ம காஃபி ஒரு ரூபாய், உப்புமா ஒரு ரூபாய் வச்சு பிடிக்கும் சாப்பிடுவோம். அப்பா ஆமாம், இதெல்லாம் வந்து இது இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த மாதிரி காய், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணியெல்லாம் பார்த்தா எனக்கு சின்ன வயசில் மேகி செய்யும் போது தான் இந்த காயெல்லாம் போட்டு செய்யணும் அப்படின்ட்டு தோணும். இந்த காயெல்லாம் போட்டு செய்தால் டேஸ்ட்டாக இருக்கும் மேகி அப்படின்ட்டு. இப்போ அந்த ஃபீல் தான் இருக்குது. இதில் மேகி பேக்கெட் போட்டு எப்படிமா இருக்கும்? நல்லா இருக்கும். எங்கள் மம்மி வந்துட்டு எதுலேயுமே ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ அளவுன்னு இருக்காது. எங்கள் மம்மிக்கு கை தான் அளவு. கை தான் அளவு தானே மம்மி? ஆமாம்மா, அந்த நாளில் என்ன அளவை பார்க்கணும், அப்படியே போக வேண்டியதுதான். ஒரு கண்ணுலேயே பார்த்து அதுதான் எங்கள் மம்மி எப்பவுமே கை அளவு தான் சொல்லுவாங்க. கை தான் எனக்கு கரெக்டாக ஆர்டர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. அப்படி பண்ணக்கூட நான் சொல்லு கரெக்டாக தான். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். பிரியாணி கூட தண்ணி, அவ்வளோ தண்ணி அப்படின்னா அதெல்லாம் நான் எப்பயாச்சும் அளந்து ஊற்றிக்கிறேன், பார்த்துக்கிறியா? இல்லை, அளந்து ஊற்றுனா தான் மிஸ்டேக் ஆகிடும். அப்படியே ஊற்றுனா கரெக்டாக. ஃப்ரெண்ட்ஸ், நான்லாம் எதனா செய்யணுன்னா அந்த எந்த கிளாஸில் ரைஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸ்லேயே அழுந்து எல்லாம் ஊற்றுவேன். எங்கள் மம்மி அதெல்லாமே கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அழுந்தெல்லாம் சும்மா அதெல்லாம் அழுக்காத, கிளாஸ் எல்லாம் எடுக்காத அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் மம்மி. நானே ஊற்றிக்கிறேன் அப்படியே அப்படின்னு சொல்லுவாங்க. அளந்தாலே நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வைக்கிறதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு நைட்டில் டிஃபன் வேணும்னா இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக. ஹெல்தி கூட நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது டப்பா டப்பான்னு கொதிக்கும். ஸ்லோ வச்சுக்கோ மம்மி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெமன் ஊற்றிக்கலாம். ரம்யாவுக்கு ஒரு கொட்டை அதில் விழுந்துட்டா கூட சாப்பிட மாட்டா. நான் எப்போ கான்ஷியஸாக பார்க்குறோன்னா அப்போ தான் போடுவாங்க. இவளுக்காக பார்த்து லெமன் ஊற்றணும். நான் இந்த மாதிரி பார்க்கும்போது எதுனா எப்படின்னா பை மிஸ்ஸாக விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே கரண்டியில் இருக்குது. எங்கள் மம்மி கண் தெரியுதா இல்லையா தெரியும். வாங்குவேன் அது நெய் ஊற்றிக்கோ. போதுமா? போதும் மம்மி, ரொம்ப புளிப்பாயிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, லெமன் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்குமா உனக்கு? ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உப்பிட்டுலாம் எங்கள் மம்மி ஃபஸ்ட்டு லெமன் ஊற்றாதான் இருந்தாங்க. கொரோனா எப்போ வந்துச்சோ அப்போ தான் இது எல்லாமே ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த சிட்ரிக் அந்த விட்டமின் சி எல்லாம் இருக்கணும், கடிக்கணும் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அப்போ தான் எல்லாத்துலேயும் லெமனை சேர்க்க ஆரம்பிச்சாங்க எங்கள் மம்மி. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. கரெக்டாக இல்லையா மம்மி? கரெக்ட் தானே? ஜாஸ்தி அப்போ யூஸ் பண்ணுவாங்க. கொரோனா டைமில் தான் எல்லாமே ஜாஸ்தியாக லெமன் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறது? சரி ஆயிடுச்சா? சூப்பர்.
ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு கோகோனட் சட்னி. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஸோ சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு ரெடி ஆயாச்சு. சுட சுட கிச்சடி, வெஜிடபிள் கிச்சடி, அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி. இதை இப்படி ஒரு பெரட்டி இப்படிதான் சாப்பிடணும். இப்படிதான் சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நம்ம வீட்டில் சுட சுட கிச்சடி, தேங்காய் சட்னி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.